மேக்கர்ஸ் எல்லாருக்குமே இஷ்டப்பட்டு ஓடி ஓடி செய்யக்கூடிய வேலை வீடு முழுக்க நிறைய இருந்தாலும் இந்த ஒரு வேலை மட்டும் நான் அப்புறம் பண்றேன்னு ஏதாவது ஒரு வேலையை நம்ம தள்ளி வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு வேலை மட்டும் எனக்கு செய்ய பிடிக்காது கார்த்தி அப்படின்ற வேலையா இருந்தா அது என்ன வேலைன்னு சொல்லுவீங்க? சும்மா இந்த லேடிஸ்க்கு வேற வேலை இல்ல, சாதாரண சமையல் வேலை தானே, அதை நாங்களும் கூட செஞ்சிருவோம் தெரியுமா அப்படின்னு சில பேர் கிளம்பி வருவாங்க. முக்கியமா நம்ம ஹஸ்பண்ட்ஸ், அவங்க ஈஸியா சமைச்சிட்டு ஒரு நாள் போயிடுவாங்க. ஆனா அவங்க சமைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல காய்கறிகள் அடுக்கி வைக்கிறதுல இருந்து பொடி வகைகள்லாம் அரைச்சு ரெடியா வைக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ப்ரெப் பண்ணி வைப்போம் இல்லீங்களா. சமையலுக்கு கைக்கு கை இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம கம்ஃபர்டபிளா அடுக்கி வச்சு ப்ரெப் பண்ணி வச்சிருப்போம் இல்லீங்களா. அது முன்னாடியே இவ்வளவு வேலை இருக்கு, இதனாலதான் குக்கிங் ஈஸியா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அதுவும் குக்கிங்ல தான் வருது, அதையும் சேர்த்து நீங்க அப்படியே கையோட பண்ணிட்டீங்கன்னா குக்கிங் இவ்வளவு கஷ்டம்ன்றதை நீங்க ஒத்துக்குவீங்க அப்படின்னு எனக்கு சொல்ல தோணும். உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கான்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் பாதி பேர் முடிச்சுட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் கிச்சனை கிளீன் பண்றது இருக்கு பாருங்க, அப்பப்பா எவ்வளவு பெரிய வேலை இல்லையா. நான் பெட்டர் ஹோம் மேக்கராவும் இருக்கணும், நல்லா என் ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட்டும் பண்ணணும், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ற உமன் இன்னும் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போடுறாங்க. அவங்களுக்குமே கண்டிப்பா நம்ம எல்லாருமே பாராட்டு தெரிவிச்சுதான் ஆகணும். இப்பெல்லாம் ஹெல்த் கான்சியஸா கொஞ்சம் நிறைய ஹோட்டலுக்கு போவோம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும். ஆர்டர் போடுறது நிறைய காசு செலவாகுது. நாங்க மாசம் எவ்வளவு செலவாகுது இதுக்கு அப்படின்னு பார்த்தோம். ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா கூட அவ்வளவு செலவாகாது. கண்ணுக்கு தெரியாம சின்ன சின்ன விஷயம் ஆர்டர் போட்டு சாப்பிடும் போது நிறைய செலவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹோட்டல்ல ஆர்டர் போடலாமா அப்படின்னு வீட்டுல அவர் கேட்டாருன்னா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே டக்குன்னு செஞ்சிடுறேன் அப்படின்னு. ஏதாவது டிவி பார்க்கலாம், நீ சமையல் கட்டிலே உட்காராது அப்படின்னாக்கா டக்குன்னு போயிட்டு ஒரு தேங்காய் சாதம் தயிர் சாதம் கிளறிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்துல குடு ஏதோ ஒரு சிம்பிளான ரெசிபியை செஞ்சுட்டு உட்காந்துக்கிறேன். லைஃப்ல ஒரு பருவம் இருக்கும் போல இருக்கு. லைஃப் எல்லாத்தையும் வாழ்ந்து பார்த்தணும், எல்லாத்தையும் வாங்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ன்ற ஒரு பருவம் இருக்கும். ஒரு பருவம் பாத்தீங்கன்னா இல்ல நம்ம சேவ் பண்ணணும், நம்ம குழந்தைங்களுக்காக எதிர்காலத்துக்கு சேவ் பண்ணி வைக்கணும். நம்மளே இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா குழந்தைங்க இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்க, இன்னும் காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல எப்படி அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாது, பார்த்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுலாம் தோணும். இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணி வைப்போம், ஆனா ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பிளான் இருக்காது. நமக்கு பிளான்ஸ் நம்ம மாத்துவோம், நம்மள பெட்டர் பண்ணிக்கிறதுக்காகவும், நம்ம வாழ்க்கையை பெட்டர் பண்ணிக்கிறதுக்காகவும், நம்ம குழந்தைங்களுக்கு பெட்டர் ஃபியூச்சருக்காகவும். அந்த மாதிரிதாங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிளான் இருந்தது. நிறைய பேர் வீடு கட்டி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் பண்றது போதுதான் சொல்லுவாங்களே, ரிவீலே பண்ணுவாங்க. அது ஏன் முன்னாடியே சொல்ல மாட்டாங்கன்றது பல பேர் யோசிச்சிருந்திருப்பீங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு பிளான் இருக்கும், முடிக்கிறதுக்குள்ள 1000 சிச்சுவேஷன் மாறும், 1000 பிளான்ஸ் மாறும். முழு ஸ்டோரி தெரியாம டக்குன்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுக்கு தலைவலி, மொத்தமா முடிச்சுட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களோ என்னவோ. என் சிச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட புதுசா பாக்குறவங்க, என்னுடைய ஃபுல் ஸ்டோரி தெரியாதவங்க அப்படிதான் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வீடு பத்தி நிறைய பேருக்கு நிறைய क्वेश्चंस இருக்கு. ஃபுல் டீடைல்டா எல்லாமே ஒரு Q&A தனியா சொல்றேன். எல்லா கேள்விகளுக்கும் அதுல பதில் கிடைக்கும். சிம்பிளான ரெசிபி தான், ஆனா எங்களுக்கு பிடிச்ச ரெசிபி. லீவ் நாள்ல குழந்தைக்கு நிறைய சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை இருக்கிறதுனாலயும் இந்த வெயில்லையும் சிம்பிளா ஹெல்தியா ஏதாவது முடிச்சுட்டு வந்துடலாமா, சமையல் கட்டுல இருந்து ஓடி வந்துடலாமான்ற மாதிரி தான் தோணுது. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தி ரெசிபி செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நானும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க.